ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு லோன் ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து ஆர்பிஐ வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் பேங்க்கில் வந்து கோல்டு லோன் வந்து அடமானம் வச்சுருக்கீங்க, அதாவது நகைக்கடன் வந்து அடமானம் அடகு வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேட்டு வந்து அந்த நகையை வைக்கிறதுல அதாவது ஆர்பிஐ வந்து புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன ஒரு சில விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதாவது வங்கியில் நகை அடமானம் வைக்க புதிய கட்டுப்பாடை வந்து ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது பழைய மெத்தட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கோல்டு லோன் அதாவது நீங்கள் வந்து நகையை வந்து அடமானம் வைக்க போகிறீங்க பேங்க்கில் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன எவ்வளோ நகையை எடுத்துன்னு போயிருக்கீங்களோ அந்த நகையில் ஒரு குறிப்பிட்ட அதாவது கிராம்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அதில் வந்து வருமோ ஸோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கான வட்டியை மட்டும் பே பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்சது அப்படின்னா அசலையும் பே பண்ணுவீங்க. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு எண்ணிலிருந்து நீங்கள் கோல்டு லோன் எடுக்கிறீங்களோ அன்னிலிருந்து ஒரு வருஷம் வந்து கல்குலேஷன், ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்கான வட்டி வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் வைக்கணும் அப்படின்னாலும் ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ரினிவல் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வட்டி மட்டும் நீங்கள் கண்டினியூவாக பே பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி தான் இது பழைய மெத்தடில் வந்து இருந்தது. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து சின்ன தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஸோ சின்ன எதனாவது எமர்ஜென்சி ஃபண்ட்ஸு ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, நம்முடைய ஜுவல்ஸை வச்சு நம்ம வந்து பேமெண்ட் எடுத்துப்போம். ஸோ இப்போது இதில் தான் ஒரு முக்கியமான கட்டுப்பாடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நகை தொகையை முழுமையாக அதாவது அசல் ப்ளஸ் வட்டி திரும்பி செலுத்திய பிறகு மீண்டும் நகையை அடகு வைக்கான அனுமதி. அதாவது நம்ம இனிமேட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து கோல்டு லோன் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களால் அந்த 2 லட்ச ரூபாய் பே பண்ண முடியல, ஆனால் அதுக்கான வட்டியை மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அதாவது ரினிவல் பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்தமாரி தான் இருந்தது. ஆனால் இனிமேட்டு வந்து அந்தமாரி பண்ண முடியாது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த 2 லட்ச ரூபாய்க்கு 25,000 ரூபாய் வட்டி வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா. ஸோ நீங்கள் அந்த வட்டியும் பே பண்ணணும், ப்ளஸ் அந்த அசலில் இருக்குது பார்த்தீங்களா 2 லட்ச ரூபா. ஸோ டோட்டலாக அந்த 2 லட்ச ரூபாவும் நீங்கள் பே பண்ணணும், அந்த அசல் வட்டியும் நீங்கள் பே பண்ணணும். 2,25,000 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணி ஸோ அந்த நகையை வந்து மீட்கணும். ஸோ மீட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் தான். ஸோ மறுநாள் வந்து அதே நகையை நீங்கள் வந்து அடகு வச்சு நீங்கள் வந்து திருப்பியும் பேமெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஃபுல் பேமெண்ட்டை பே பண்ணி தான் அடகு வச்ச நகையை மீட்டுட்டு திருப்பியும் மறுநாள் வந்து நீங்கள் உங்களுக்கான நகையை வச்சு நீங்கள் பேமெண்ட் வாங்கலாம் அப்படின்றது தான் இப்போது சொல்லியிருக்காங்க. அதாவது அசல் ப்ளஸ் வட்டி திருப்பி செலுத்திய பிறகு மீண்டும் நகைக்கடன் அடகு வைக்க அனுமதி. இதுவரை பலர் வட்டி மட்டும் செலுத்தி நகை மீட்டு அடகு வைப்பதையே தொடர்ந்து வந்தனர். ஆனால் இப்போது இது முடக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேட்டு அசல் ப்ளஸ் வட்டியை நீங்கள் சேர்த்து பே பண்ணணும். ஸோ இதுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து எல்லா நிதி நிறுவனங்களுக்கும் ஆர்பிஐ வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லி ஸோ அதுக்கான உத்தரவு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கான அந்த கிராம்ஸ் வந்து நடக்கிற ஃபோர்ஜரிஸ் அதாவது ஊழலாம் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சீரியஸாக இந்த மெத்தட்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பாதிப்பு, ஸோ இந்த பாதிப்பிலிருந்து நம்ம வந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் கடன் வழங்கும் விதிமுறைகளை மேலும் கடுமையாக கடைபிடிக்க ஆர்பிஐ உத்தரவிட்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடகு வைக்கும் முறையில் ஏதேனும் முறைகேடு இருக்கிறதா என்பதையும் கண்காணிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன பாதிப்பு, ஸோ அந்த பாதிப்பிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன முக்கியமாக பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ சிறு அதாவது சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது கூலி வேலை செய்கிறவங்க, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அதாவது ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஸோ இந்தமாரி நகையை அடன் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ வந்து அதுக்கான பேமெண்ட்டை வந்து ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணி எடுக்கிறது ரொம்பவே நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஸோ சின்ன பிஸ்னஸ்க்காக வாங்குறவங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்ற சூழ்நிலை வரும். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்தமாரி பேங்க்கில் இந்தமாதிரி ரூல்ஸ் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஸ்மால் ஃபைனான்ஸு, அதுக்கப்புறம் வட்டி கொடுக்குறவங்க, ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அவங்கள இடத்துல அப்ரோச் பண்ணும்போது அதுக்கான வட்டி ஸோ எல்லாமே ஹையாக இருக்கும். ஸோ இதனால் கடன் சுமை வந்து அதிகமாக பெருகும் அப்படின்றதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்கேப் ஆகணும், ஸோ இதிலிருந்து நம்ம ரிலீவ் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் கோல்டு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்பிஐ என்ன ரூல்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க முக்கியமாக அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் இனிமேட்டு நீங்கள் நகை அடகு வைக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ நகை அடகு வச்சு பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் அதே பேமெண்ட்டை 1 இயர் கழித்து நீங்கள் ரினிவல் பண்ண முடியாது. அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் அதுக்கான வட்டி அசலையும் செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மறுநாள் வந்து அடகு வைக்கணும் அப்படின்றதுக்கான தான் ரூல்ஸ் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வெளியிட்ட அந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் லோன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். அதேமாதிரி நீங்கள் கோல்டு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும், ஸோ தேவையில்லாத அமௌண்ட்ஸ் அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது 1 லட்சமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஜுவல்ஸ் எடுத்துன்னு வந்தது 2 லட்ச ரூபாய்க்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ 2 லட்ச ரூபாய் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா ஸோ 2 லட்ச ரூபாயும் நம்ம வாங்கிக்கூடாது. ஸோ நம்மளுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ ஸோ நம்ம எவ்வளோ அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து கோல்டு லோனை வச்சு நீங்கள் அதுக்கான பேமெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஃபைனான்ஸு கந்து வட்டியை வந்து அப்ரோச் பண்ணாமல் ஸோ இதேமாரி பேங்க்கை வந்து எங்கே கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை தராங்களோ அங்கே கம்மியாக தராங்களோ ஸோ அங்கே டிஃபைன் பண்ணி அங்கே போய் லோன் வாங்குறது நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஸ்மால் ஃபைனான்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்பிஐ வெளியிட்டிருக்க இந்த ரூல்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணணும், ஸோ அதாவது திரும்ப எடுத்துக்கணும். ஸோ இதனால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் அண்ட் ஏழை மக்கள் தான் அப்படின்றதுனால ஸோ இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்றதுக்கான பெர்மிஷன்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த மெத்தடை வந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணும்போது நம்ம சேனலில் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நல்ல வீடியோவில் நம்மளை வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.